ஒரு சாதாரணமாக ஒரு சினிமாவில் நடிக்கிற ஒரு சினிமா நடிகர் நடிகைகளாக இருந்தால் கூட அவங்களுக்குன்னு ஒரு பீக் டைம் இருக்கும் இல்லையா? அவங்களுடைய அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு வயதை என்ன பண்ணுவாங்க, முழுமையாக பணம் சம்பாதிக்கிறதுக்காக, தன்னுடைய புகழை சம்பாதிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கே அர்ப்பணம் பண்ணுவாங்க. தூக்கத்தை இழப்பாங்க, அவங்க சாப்பாட்டை இழப்பாங்க, வெளியே போகிறத இழப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அற்பமான வேலைகளில் இருக்கிற மனிதர்கள் கூட தனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பிளெஸ்ஸிங்கான ஒரு டைமை அவங்க என்ன பண்ண விரும்பலை, இழக்க விரும்பலை. அவங்க அதில் எப்படி சம்பாதிக்கணும், எப்படி அதை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கும் போது நமக்கு அருள் கொடையாக கொடுக்கப்பட்ட இந்த ரமலானுடைய காலங்களில் நம்மளுடைய மன இச்சைகளுக்கு இடம் கொடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த காலம் நமக்கு பயன் அளிக்காது. சரிங்களா? அருளை பொழியிற காலம் அப்படிங்கிறதுனால மேலேருந்து அருள் பொழியும் நம்ம உட்காந்துக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறது அதுக்கான அர்த்தம் கிடையாது. அருளை நம்ம தான் வாரி எடுக்கணும். சரிங்களா? இப்போ ஒரு இடத்துல ஒரு பொக்கிஷம் புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த பொக்கிஷம் உனக்கானது அப்படின்னு சொல்லிட்டு விட்டு நம்ம கையை கட்டிக்கிட்டு நின்னோன்னா அந்த பொக்கிஷம் நமக்காக வராது. அந்த பொக்கிஷத்தை நாம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் இல்லையா? எத்தனையோ கதைகளில் படிச்சிருக்கோம். நைட்டெல்லாம் உட்காந்து நோண்டி அந்த பொக்கிஷத்தை அடையிற நேரத்தில் சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை அடைய முடியாத அளவுக்கு ஒரு சோம்பேறித்தனத்தில் அதை விட்டுருவாங்க. ஆனால் அடையணும்னு நினைக்கிறவன் அந்த ஒரு அடியை தோண்டினோடனே அவனுக்கு அந்த பொக்கிஷம் கிடைக்கும், எடுத்துகிட்டு வெளியே வந்துடுவான் இல்லையா? அந்த மாதிரி இந்த ரமலானுடைய பொக்கிஷத்தை நம்ம அடையணும்னா அதுக்காக நம்ம முயற்சி செய்யணும். நம்ம ஒரு ஈஸியாக அந்த பொக்கிஷம் நமக்கு கிடச்சிரும் நம்ம நினைக்க முடியாது. இறைவன் நமக்கு அதை லேசாக்கி வச்சுருக்கான். ஆனால் அது எப்போன்னா நம்ம அதுக்கான ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது தான் நம்ம அதை தோண்ட ஆரம்பிக்கணும், நம்ம அதை எடுக்க ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி இந்த அருள்மறையான இந்த ரமலான் மாதத்தை அடைய இருக்கிற நாம் அந்த மாதத்தில் நம்மளுடைய எல்லா விதமான உணர்ச்சிகளுக்கும் நம்ம குட் பை சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய நன்மைகளை அதிகமாக்க பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ்.